குக்கு வித்து கோமாளி சீசன் 7 வந்து என்னங்க வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போதும் வந்து 3 ஜட்ஜு தான் இருப்பாங்க. இப்போ 4ஆவதாக ஒரு ஜட்ஜை இறக்குறாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? அதான் பார்க்குறீங்களே, அந்த மூஞ்சி தான். வேறு யார்? ரோஜா 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 ரோஜாவை சம்மந்தமே இல்லாமல் நடக்கிறாங்க. அது போய் அரசியலுக்கெல்லாம் போய் வேறு மாதிரி இருந்துச்சே. திடீர்னு என்னங்க இன்னும் சீசன் 7 யாரும் டேரக்டர் மாற்றிட்டாங்களா? டபுள்ங்கிறாங்க, அப்புறம் ட்ரபுள்னு சொல்கிறாங்க. என்ன வந்து ரோஜாவை இறக்கி என்ன பண்ண பார்க்குறாங்க? அந்த ப்ரோமோலே பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோவில் வந்து இவங்க கேஸ் போடுற மாதிரி ஒரு ப்ரோமோ எடுத்துருந்தாங்க. பிக் பாஸுக்கே இந்த மாதிரி தானே ப்ரோமோ காமெடியாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. யார் கோமாளிஸ்லாம் கேஸ் போடுற மாதிரி, டபுள் குக் ஏன் வைக்கிறீங்க, கப்புள் குக்ஸ் ஏன் கொண்டு வரீங்கன்னு. இவங்க யார்? ரங்கராஜ், மாதம்பட்டி ரங்கராஜ், செஃப்பு தானு, இந்த செஃப்பு 3 பேரும், இவங்க 3 ஜட்ஜஸும் வந்து போராடுற மாதிரி. போராடுவோம் ஏன்னா எங்கிட்ட சொல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஆமாம், உன்ட்ட சொல்லிட்டா முடிவு பண்ணுவாங்க, உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சரி, ஏதோ டேரக்டர் ஏதோ ட்ரை பண்ணுறான், எதுவும் ஃப்ளாப் ஆகாமல் இருந்தால் சரி. சீசன் பிக் பாஸ் சீசன் 9 மாதிரி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து பண்ணுங்கடா. சீசன் 7 ட்ரபுளா? ஆமாம், ட்ரபுளாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பிக் பாஸ் சீசன் 10 அப்படி ஆயிருமோ, ட்ரபுள் ஆயிருமோ தெரியலையே. போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோவை போடுறாங்க. பார்த்தா எதுக்கு போராட்டம்னா, ஜட்ஜு வந்து என்ன எங்களை கேட்காம முடிவு பண்ணுறீங்க கேட்டால் ஜட்ஜு 4. அதில் யாருன்னா ரோஜா. கார்லாம் என்ட்ரிலாம் கொடுத்து ரோஜா வந்து கலரு, இந்த கலர் கொடுப்பாங்க தெரியுமா, வயிற்று வலினா கலர் கொடுப்பாங்க தெரியுமா ஊர்லலாம், அந்த மாதிரி ஒரு கலர் எடுத்து கொண்டு வந்து செஃப் தானுகிட்ட கொடுக்குது. கொடுத்து அவர் குடிச்சிட்டோன்னே ரோஜான்னு வாயை பிளக்கிறாரு. சும்மாவே வலிவார் தானு. அப்புறம் பார்த்தா அதை குடிச்சிட்டு எனக்கு வந்து போராட்டம் கேன்சலு, இந்த வாட்டி 4 பேர் குக்கு, நான் 4 விதமான சமையல், 4 சமையல் 4 ஜட்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி என்னென்ன கூத்தடிக்க போகிறான்னு தெரில. சும்மாவே காமெடியாக வராது பாதி பேருக்கு. அவங்கெல்லாம் பிடிச்சி காமெடின்னு போட்டு கோமாளின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. சில பேர் குக்கிங்கே பண்ண தெரியாது. குக்கிங்லாம் பண்ண தெரியாதவங்க கொண்டாந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபேம் இருக்குங்கிறதுக்காக காட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஒயில்ட் கார்டு என்ட்ரின்னு கொண்டு வருவாங்க. இவங்க உலக காமெடி பண்ணுவாங்கல்ல, குக்கு வித்து கோமாளிங்கிற ஷோவை வச்சுக்கிட்டு. ஆத்தாடி ஆத்தா, என்ன கதைன்னு தெரிலங்க. ரோஜா வேறு வந்திருக்கு, சும்மாவே ஏதாச்சும் பண்ணுவாங்க. ரக்ஷன் ஒரு பக்கம், ஜோயா வந்து போட்டிருப்பாங்க போல். இல்லை யார் இன்னொரு ஆள் யாரும் தெரில, லேடி ஹோஸ்ட் யாருன்னு தெரில. ஸோ இந்த வாட்டி ஆனால் புகழ் இருக்காங்க. புகழ், சுனிதா, தங்கதோரை, ராமர், அந்த கவுண்டமணி மாதிரி பண்ணுவோம்ல அவன். ஸோ இருக்காங்க, ஓரளவு இருக்காங்க. புகழை வச்சு தானே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது எல்லா சீசனுக்கும் புகழை கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு இவங்க தான் கோமாளி. ராமர் இருப்பார், டைமிங்கில் போட்டுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அப்படியே போய்ட்டுருக்கு. இந்த வாட்டி பேசாமல் இவரை திவாரை கொண்டு வரலாம், கண்டென்ட் நிறையா கிடைக்கும். ஆனால் அவங்க யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரில. அவர்கிட்ட தான் கண்டென்ட்டை உருவிட்டு விட்டாங்களே, சீசன் 9 உருவிட்டு மொத்தமாக விட்டாங்களே. இது இப்படி தான் போகுது. கப்புள்ஸ் வேறு என்ன கூத்தடிக்க போகிறாங்கன்னு தெரில. ஃபார்மேட்டே மாற்றி விட்டாங்களே. குக்கு வித்து கோமாளின்னு ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க, அதே ஃபார்மேட்டை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு நல்ல ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க. எப்படி வந்து குக்கு வித்து கோமாளி எல்லாருக்கும் பிடிக்குமா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள். குக்கு வித்து கோமாளி வந்து ரிவ்யூ பண்ணலாமா? எனக்கு ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க, பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னு. ஸோ அதான் சும்மா போட்டேன் ப்ரோமோ மட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.